ஹே ஆல் வெல்கம் பேக். ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தால் இந்த ரம்ஜான் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் முதல் நோன்பு. இந்த முதல் நோம்புக்கு ஒரு குட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் அண்ட் இஃப்தார் ஐடியாஸ் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் நிறைய பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த ரம்ஜான் வந்து எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் டெசர்ட் ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னுடைய சுகர் அண்ட் இஃப்தார் ரெசிபி ஐடியாஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 விதமான ஃபிஷ் மேரினேஷன் ஐடியா வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் மீலாக வந்து வச்சுக்கலாம். அண்ட் 3 விதமான இஃப்தார் ரெசிபி ஐடியாஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் 2 தேங்காய் எடுத்து நல்லா சாப் பண்ணி இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம ஐஸ் கியூபாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேவைப்படுற டைமில் நமக்கு ஈஸியாக யூஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் மீன் குழம்பு. 2 பத்த தேங்காய், மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் 3, 5 மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, சின்ன பூண்டு பல்லாக இருந்துச்சுன்னா 15லேருந்து 20 பீஸ் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 7லேருந்து 8 பீஸ் எடுத்துக்கோங்க. தேங்காய், பூண்டு, வெங்காயம் இதை மட்டும் வந்து ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் நிறைய தண்ணி விடும். ஸோ இப்போதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குறப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது நமக்கு தேங்காயோடைய துப்பி வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். மையாக அரைஞ்ச பிறகு இதில் நம்ம தக்காளி சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு, இந்த 4 மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். லைட்டாக கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே சைடில் வச்சுக்கலாம். 2 விதமான மீன் மசாலா நான் ரெடி பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு ஒன். சில ஸ்பைசஸ்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். மிளகு, சீரகம், பச்சை மிளகா, லைட்டாக கஸ்தூரி மேத்தி, இஞ்சி பூண்டு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆச்சி இல்லைன்னா சக்தி எடுத்துக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, லைட்டாக வாட்டர் இல்லைன்னா புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. 1 கிலோ வாவல் மீன் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மீன் தான் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. ரெகுலராக நான் ஒரு கடைக்கு போவேன். அந்த அக்கா வந்து எது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அது மட்டும் தான் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் நம்மளே கேட்டாலுமே இது வேணாமா, இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் சங்கரா மீன் 1 கிலோ, வாவல் மீன் 1 கிலோ வாங்கியிருக்கேன். மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலாவில் நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். மசாலாவில் நல்லா டிப் பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட போது அந்த மசாலாவோட ஒரு கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபிஷ் ஃப்ரை நல்லா பீச் சைட் டேஸ்ட்டில் கிடைக்கணும்னா ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உடனே மீனை பொரிக்கணும்னா மினிமம் ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற வைங்க. அதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் நார்மல் பிளேஸில் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ மீன் குழம்பா தாளிச்சிடலாம். கடாய் நல்லா சூடான பிறகு நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பொன்னிறமானதும் நம்ம ரெடி பண்ணியிருந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வாட்டர் ஊற்றி அந்த ஜாரில் அலசி பேலன்ஸ் இருக்க தண்ணியுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம புளியை வந்து உருட்டிட்டு அதை வந்து ஒரு சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு இப்போ வடிகட்டியில் நான் இதை ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி, இது வந்து 2வது புளி தண்ணி. எனக்கு திக்னஸில் இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா லைட்டாக சுண்ட விடுங்க. ஓப்பன் பண்ண வச்சே சுண்ட விடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக சுண்டி இழுக்கும். இப்போ அதில் வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த மீனெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ மேரினேஷன் 2. இது வந்து ரொம்ப சிம்பிள். சீரகம், உப்பு, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய், இது நல்ல ஒரு கிறிஸ்பிக்காக அரிசி மாவு நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. நானும் ஆட் பண்ணியிருக்கேன். சக்தி இல்லைனா ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லைனா புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட புளி தண்ணி இருந்துச்சு. ஸோ இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீச் சைடில் இருக்க டேஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னால அரைச்சி எடுக்கிற மசாலா அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டைம்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் வேணும்னா இந்த மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் மேரினேஷன் பண்ணலாம். சங்கரா மீனும் 1 கிலோ எடுத்திருக்கேன். சங்கரா மீன், அதுக்கப்புறம் வாவல் மீனில் இருக்கிற குட்டி குட்டி பீஸு, தலை எல்லாமே வந்து மீன் குழம்புல நான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புல ஆட் பண்ண போது தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ரஷ் பண்ணுற மாதிரி போட வேண்டாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 6லேருந்து 7 நிமிஷம் வேக விட்டாலே போதும். சூப்பராக வந்து மீன்லாம் நமக்கு குக் ஆகிடும். ஸோ சங்கரா மீனும் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நடுநடுவில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த வால் பகுதியில். இந்த மாதிரி மசாலா நல்லா பெரட்டிட்டு நிறைய டைம் ஊற வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் நைட்
1 day 2 daysலாம் வந்து சோக் ஆச்சுன்னா செம்ம டேஸ்ட் கொடுக்கும் மீன். மேக்ஸிமம் நான் வந்து 3 to 4 days தான் வந்து இந்த ஸ்டோரேஜை வந்து வச்சுருப்பேன். அதுக்குள்ளேயே வந்து நான் கன்சியூம் பண்ணி முடிச்சிடுவேன். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணோம்னா ஃப்ரீசர்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் நார்மல் பிளேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்க ஐஸ் எல்லாம் வந்து நார்மல் ஆக்கிவிடும். இன்கேஸ் மார்னிங் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கணுன்னா நைட்டுக்கே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லை நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணோன்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீனெல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு. மீன் பொரிக்க நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். அதோடைய அரோமா ஃப்ளேவர் வந்து சூப்பராக அந்த மீனுக்குள்ளே இறங்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு சைடும் 4 நிமிஷத்துக்கு அளவு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். கூடவே லைட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்த கறி லீவ்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மீன் குழம்புல மல்லி இலை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மீன் குழம்பு உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா தாளிக்கும் போது காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குதுல்ல, அது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய கலர் வந்து வீட்டுக்கு அம்மா வந்திருந்தாங்க. ஸோ இந்த சிகப்பரிசி உருண்டை ப்ளஸ் தேங்காய் அப்புறம் சக்கரை தூவி வந்து இது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்குவோம். ஸோ அது வந்து எடுத்துகிட்டு இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் பெரியம்மா, சித்தி எல்லாமே செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக. இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்த்தி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சைடும் 4 நிமிஷத்துக்கு மீனை நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 8லேருந்து 9 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து மெயின் ரீசனே வர திங்கக்கிழமை வந்து என்னுடைய பொண்ணுக்கு பிறந்த நாள். நான் வந்து மெட்டீரியல் எடுத்து பின்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் டிசைன் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அவளுக்கு பர்த்டேக்கு ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு சவுக்கர்பேட் போகும்போது தான் இந்த மெட்டீரியல் எடுத்தேன்னா இந்த மெட்டீரியலோட டீட்டெயிலை வந்து நான் லேட்டராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2000க்குள்ளேயே வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. அது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடியில் நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ 4000 சொல்லி சொன்னாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா half தி அமௌண்ட் வந்து அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னுடைய ப்ளவுஸுமே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் மதர்ஷாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இஃப்தாருக்கு ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 200 ml பால் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ரவை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண பிறகு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து இந்த ரவை வந்து குக் ஆகி முடிச்சிடும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வேணும். சக்கரை, நெய், அதுக்கப்புறமா நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தாளித்து ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு மேலேயே வந்து சூடாக இருக்க போதே நெய்யை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாதம் தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாதம், முந்திரி, பிஸ்தா இது 3மே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணலாம். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட நட்ஸ் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா ரவை, பால், அதுக்கப்புறமா சக்கரை, நெய் இது 4 மட்டுமே போதும் நமக்கு. இது வந்து ஒரு ஃபில்லிங்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ரவை ஸ்டஃபிங் நல்லா ஆறட்டும். ஒரு 7 அஜ்வா பேரிச்சப்பழம் எடுத்திருக்கேன். இதில் 100 ml சுடுபாலை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுக்கலாம். 100 ml நல்லா கொதிச்ச சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் இதில் ஆட் பண்ணி பிளாக் காஃபி ரெடி பண்ணி இது ரெண்டுமே நல்லா சூடு பொறுக்க ஆறட்டும். ஸோ இதை பார்க்கவே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து டேட்ஸ் காஃபி. இது டர்க்கிஷ் நாட்டோடைய ட்ரெடிஷ்னல் காஃபி. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. இது நல்லா ஆறட்டும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அப்போ இந்த ஸ்டோரி பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ டபுள் பாயில் மெத்தடில் வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் வச்சு நான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இல்லைனா இட்லி குக்கரில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 8 பிரெட் வந்து நல்லா ஸ்டீம் ஆகட்டும். சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் புட்டிங் செய்ய போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். 1/2 லிட்டர் பால் பேக்கெட்டில் 3/4 வந்து நம்ம பேனில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி 1/4 இந்த சில் பாலோடைய வந்து கஸ்டர்ட் பவுடரோட நம்ம மிக்சர் பண்ணி எடுக்க போகிறோம். மளிகை சாமான் வாங்க போது நான் பிக் பாஸ்கெட்டில் இதையும் சேர்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு நியூ பிராண்டாக இருந்துச்சு. இதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடருக்கு 150 ml பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சில் பாலாக இருந்தாலுமே ஓகே, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பால் நல்லா கொதி வந்த பிறகு இதை ஊற்றின பிறகு கண்டினியூஸாக வந்து நம்ம ஸ்டிர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து லம்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு வந்து ஃபோக் ஸ்பூனில் நீங்கள் ஸ்டிர் பண்ணி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் மிக்சரை ஒரே இடத்துல ஊற்றாதீங்க. சுத்தின மாதிரி வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு திக்கான லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதை வந்து கண்டினியூவாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம கிளறதை ஸ்டாப் பண்ணோம்னா கீழே வந்து பயங்கரமாக அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறமா டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறிடும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம் ஆன பிரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ண போது பிரெட் நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப் வந்து பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டீமிங் மெத்தட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். ஸ்டீம் பண்ணுறதுனால நல்லா ஒரு சாஃப்ட் ஆகும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ரவை ஸ்டஃபிங் வந்து இதில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். நான் இன்னைக்கு ரவை
எடுத்திருக்கேன். கோதுமை மாவு இல்லை பாஸ்மதி ரைஸில் கூட வந்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரெட்டு சென்டரில் ஸ்டஃபிங் வச்சுட்டு சைட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸை வச்சு இந்த மாதிரி நான் ஷேப் எடுக்கிறேன். ஹாஃப் மூன் ஷேப் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்கேஸ் வேணாம் ப்ரெட்டே வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ப்ரெட்டுமே அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்லேயே கூட வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். கஸ்டர்டில் வந்து சக்கரை போடணும், நான் வந்து மறந்துட்டேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சுகரை ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து 1/2 லிட்டர் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி பண்ண மிக்சர் இது. இன்கேஸ் நீங்கள் 1 லிட்டர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூடான தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ப்ரெட்டை வச்சு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே வந்து ப்ரௌனிஷாக ஆகணும். இப்போ கார்னிஷிங் டைம். ப்ரெட்டு வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெட்டை வந்து நான் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்சரை இதில் ஆட் பண்ண போகிறோம். கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 hour to 1 hour ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு இஃப்தார் டைமில் இந்த ப்ரெட் கஸ்டர்டை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் கிட்ஸ் அண்ட் கெஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அண்ட் நோம்பு திறந்துட்டு ஸ்வீட் அண்ட் சில்லாக கேட்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு ஸ்நாக் பங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி நான் டேஸ்ட் எல்லாம் பண்ணலை, உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு எடுத்து காட்டுறேன். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேயில் வச்சுக்கோங்க. இல்லை குட்டி குட்டி பவுல்ஸ் இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக வந்து ப்ரெட் அண்ட் கஸ்டர்ட் புட்டிங் அண்ட் பொமோக்ரானேட்லாம் கார்னிஷ் பண்ணி செப்பரேட் பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜில். அண்ட் அடுத்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி புட்டிங். கஸ்டர்ட், கடல் பாசி, ஜவ்வரிசிலாம் இல்லாமல் நோம்பு நகரவே நகராது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜவ்வரிசி ஊற வச்சுட்டேன். கொதிக்கிற தண்ணியில் இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விடுங்க. ஜெல்லி செய்கிறதுக்காக இந்த பிராண்டோடைய ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees. இதுலேயே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பட் யூனிவர்சல் ஃபேவரட்டான ஃப்ளேவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி தான். இதில் 2 விதமான மிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிங்க் கலர், பேக்கெட்குள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இதுவுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சர் ரெண்டுத்தையுமே வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதில் இருக்க லம்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஹாட் வாட்டரை வந்து ஆட் பண்ண போகிறோம். 1/2 லிட்டர் வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மிக்சரில் நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மிக்சரில் வாட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் அளவுக்காக நீங்கள் கிளறி விடுங்க. ஏன்னா இதில் இருக்க ஜெலட்டின்லாம் வந்து குயிக்காக வந்து மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு ட்ரே இல்லைனா குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வேணும். ஸோ அதனால் இந்த ட்ரேயில் வந்து நான் ஊற்றுறேன். இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பாதி தான் நான் ஊற்றுறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக எக்ஸாக்டாக வரணுன்றதுக்காக பாதி ஊற்றிருக்கேன். 2 ட்ரேயில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா கிட்ஸ்க்கு சர்வ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி கப்ஸ்லேயும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இல்லைனா பவுல் இருந்துச்சுனாலுமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். இஃப்தார் பார்ட்டி நிறைய கெஸ்ட்லாம் வர போகிறாங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்க. ஜஸ்ட் 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளேயே இது சூப்பராக ஜெல்லி செட் ஆகிடும். நல்லா கூல்டன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இஃப்தார் டைமில் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஜவ்வரிசி வந்து முக்கால்வாசி வெந்தாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். ஸோ வாட்டர் வந்து இது கம்மியாகிறதுனால 200 ml பால் இதிலேயே ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் கிளறி விடுங்க. இல்லைனா அடி பிடிச்சி அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு மாறிடும். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி டர்க்கிஷோடைய வெப் சீரிஸ் ஒன்று பெனிஃபிஷியன்ட் செஞ்சுரி. ஸோ அதில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட காஃபி பீன் இருக்குது. பட் ஆனால் இது ரொம்ப கசப்பாக இருக்குது. ஆனால் வந்து டேட்ஸோடு சாப்பிட போது இனிப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு சிப் வந்து பிளாக் காஃபி நீங்கள் குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட்ஸ் பைட்டை வந்து கடிச்சிடுங்க. அந்த காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்குன்னுவாங்க. ஸோ அது மூலியமாக தான் வந்து காஃபி ப்ளஸ் வந்து சுகரோட ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட் வந்து நல்ல பேலன்ஸாக இருக்குன்னு சொல்லி அந்த வெப் சீரிஸில் வரும். ஸோ அதை இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இந்த டேட்ஸ் காஃபி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சுகர் வேணாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, காஃபியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க வந்து காஃபி லவர்ஸ்க்காக தான் இந்த ரெசிபி. இதை ஹாட் அண்ட் கோல்டாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நான் கோல்ட் காஃபி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டேட்ஸ் அண்ட் மில்க் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டேட்ஸ் மிக்சரை வந்து இந்த பிளாக் காஃபியில் ஆட் பண்ணலாம். கூடவே வந்து நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன். இதுலேயே வந்து ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் இந்த சாகோ அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக வந்து பிளாக் காஃபி, ஐஸ் அண்ட் இந்த டேட்ஸ் மிக்சர் இதை வச்சு வந்து டேட்ஸ் காஃபி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்கிட்ட ஐஸ் க்யூப் கம்மியாக இருந்ததுனால வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஐஸ் எடுத்து நான் போடுறதா இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலி ஹோம்மேட் ஐஸ் தான்.
டேட்ஸ், பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் மக்கானா இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காஃபிக்கு வந்து நான் இப்போதுக்கு பயங்கர அடிக்ட் ஆகிருக்கேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ காஃபி லவராக இருந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இது. 2 ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாச்சு. இப்போ வந்து ஸ்பைசியான ஐட்டம் செய்ய போகிறோம். கண்டிப்பாக வந்து ஸ்வீட்டும் கேட்கும், நமக்கு காரமாகவும் கேட்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ பகோடா செய்ய போகிறேன். தமிழில் சொல்லணுன்னா உருளைக்கிழங்கு அண்ட் வெங்காய பகோடா. பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நோம்பு கஞ்சிக்கு நல்ல அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து ஒரே சேம் சைஸாக சேம் டைரெக்ஷனில் நல்ல மெல்லிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் மட்டும் போட்டு ஆனியனை வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி செப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல மசாஜ் பண்ணுறதுனால எல்லாமே வந்து செப்ரேட் ஆகும். நமக்கு வெங்காயத்தில் நிறைய தண்ணி விடும். இன்கேஸ் நீங்கள் வந்து நான் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் மசாலா ஆட் பண்ணாதீங்க. எப்போ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும் வந்து மசாலா ஆட் பண்ணுங்கள். அது வேறு வந்து உருளைக்கிழங்கு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் கபாப் மசாலா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மிளகா பொடி, கஸ்தூரி மேத்தி, ஹோட்டல் ஸ்டைலில் வரணும்னா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சாட் மசாலா இதெல்லாம் போட்டு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு தண்ணி ஆட் பண்ணலாம். வெங்காயத்தில் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ தண்ணியை வந்து நம்ம ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி தெளித்து விடணும். ஒரே ஒரு தெளிப்பு தான் போதும். இப்போ திருப்பி வந்து அகைன் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஆக்சுவலி வந்து எல்லாமே செப்பரேட்டாக தான் இருக்கும். நம்ம இப்படி கையில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து ஒட்டிடும். இதுதான் வந்து பகோடாவுடைய பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்னு சொல்லலாம். இது கூட வந்து பச்சை மிளகா நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதை வந்து தெரியாமல் நம்ம கடிச்சிட்டோன்னா நம்ம உயிரே போயிடும். ஸோ நான் வந்து பச்சை மிளகா வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணி அதை கடிச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பால் மாதிரி நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். பர்ஃபெக்டான பால் ஷேப் இல்லைனா கூட பரவாயில்ல, அப்படியே நம்ம போடலாம். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று நல்லா ஒட்டி இருக்குது. எல்லாமே வந்து செப்பரேட்டாக போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அளவுக்கு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். லைட்டாக டர்ன் பண்ணி பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆகணும். பொன்னிறமாக ஆன பிறகு இன்னொரு சைட் டர்ன் பண்ணி போடுங்க. டர்ன் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் வச்சேன். சூப்பராக கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வெங்காயம் இல்லாத வீடே இருக்காது. ஸோ கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க. வெளியில் வந்து அன்ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் வீட்டிலே வந்து ஃப்ரெஷ்ஷான ஆயில் ஊற்றி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நோம்பு கஞ்சியோடு வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இது கூட வந்து லைட்டாக சாட் மசாலா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட சைட் டிஷ்ஷை வந்து இந்த வீடியோட எண்டிங்கில் போடுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சாகோ புடிங்கை வந்து ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் ஜவ்வரிசியை செப்பரேட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்க ஜவ்வரிசியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு வந்து இஃப்தாருக்கு நீங்கள் வச்சு நெக்ஸ்ட் டே ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அதில் சுகர் ஆட் பண்ணாதீங்க. பவுலில் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து லேயர் புட்டிங்காக பண்ண போகிறேன். ஜெல்லி, அதுக்கப்புறம் பாதாம் அண்ட் பிஸ்தா எடுத்திருக்கேன், ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன், பனானா அண்ட் பொமோகிரானேட். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் இதில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி கப்பில் தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பகோடா, நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் டேட்ஸு, கண்டிப்பாக லெமன் ஷர்பத் இல்லைன்னா நன்னாரி ஷர்பத், வாட்டர் மெலன் ஜூஸ் ஏதாவது ஒரு ஜூஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்குவோம். ஸோ இந்த புட்டிங்கை வந்து ஒரு 7:30 இல்லை 8 o'clock கிட்ட வந்து சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜெல்லி, நட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜவ்வரிசி, கூடவே வந்து பனானா, அகெயின் வந்து நட்ஸு, அதுக்கப்புறம் ஜெல்லி, அகெயின் வந்து சாகோ, ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் லேயர் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். சாரி, மாதுளை பழத்தை சொல்ல மறந்துட்டேன்னா இதில் மாதுளை பழத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி அது கூட வந்து சாக்லேட் சிரப்பை லைட்டாக வந்து தெளித்து விட்டு இருக்கேன். அவ்வளோதான், பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதை சாப்பிட்டா வந்து உங்களுக்கு பாராட்டு மழையாக குவியும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் நோம்பு வச்சாங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்வையாக வந்து செஞ்சு கொடுங்க. அண்ட் பகோடாவுடைய சைட் டிஷ்க்கு வந்து கிசான் சாஸ் எடுத்திருக்கேன். இதிலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆர்கானோ போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பகோடா மேலே வந்து லைட்டாக வந்து சாட் மசாலா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. இந்த வீடியோவில் இருக்க ரெசிபிஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கிவ்வே வந்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ரமதானில் புவர் பீப்புள்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது, நம்ம சுற்றி உள்ளவங்களாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச பேரிச்சை பழமோ, அரிசி, பருப்பு, எண்ணெய் அந்த மாதிரி எது இருந்தாலுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.